வணக்கம் நண்பர்களே. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே கவனிச்சுட்டு வரீங்களா? அதாவது நாம் சில மனிதர்களோட கொஞ்ச நேரம் பேசினாலே நம்மளுக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷன்ஸு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம மனசு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆரம்பிக்கும். அது நம்ம ஒரு சிலரோட பேசினால் மட்டும்தான் அது வரும். அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு எப்பவுமே குறையவே குறையாது. அது ஏன் தெரியுமா? அவங்களோட எனர்ஜி நம்மளுக்கு ஒரு கான்டிஜியஸ். அது எதனாலனா அவங்களோட மனநிலை வந்து நம்ம கூட பரவும். அத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா, உங்க மைண்ட் வித் சதீஷ நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட எனர்ஜி வந்து கான்டிகேஷன் சைக்காலஜி. அது ஏன் பாசிட்டிவ் பீப்பிள்ல ரொம்ப முக்கியம்னா, அவங்க எப்படி நல்ல சூழலை கொண்டு வந்து கிரியேட் பண்றாங்களோ, அத பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல பார்ட் 1 என்ன கேட்டீங்கன்னா, நீங்க யாருடன் இருக்கிறீங்கன்னு அது போலவே நீங்க மாறிடுறீங்க. அது சைக்காலஜில ஒரு முக்கியமான விஷயம் இதுல சொல்றாங்க. நாம அதிக நேரம் எந்த மனிதர்களோட செலவு பண்றோமோ, அவங்களோடமே மாற ஆரம்பிச்சுடுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாம ஒரு நெகட்டிவ் பீப்பிள் கூட இருந்தோம்னு வையுங்களேன், நம்மளுக்கு அந்த நெகட்டிவிட்டி சேர்ந்துருது. நாம ஒரு சோம்பேறியான ஆள், அதாவது லேசி பீப்பிள் கூட இருந்தோம்னா, நம்மளுக்களோட மோட்டிவேஷன் வந்து இதில ரொம்ப குறைஞ்சிருது. நாம நல்ல அதிர்வுகளோட இருக்கிற மனசு இருந்தவங்க கூட இருந்தோம்னா, நம்மளுக்கு அதனால புது உத்வேகம், அதாவது கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தாட்ஸு, அவங்களோட ஹேபிட்ஸு, அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா மாறுது. இதனால தான் உங்களுக்கு உங்க சர்க்கிள் வந்து உங்க ஃபியூச்சரையே வந்து எப்பவுமே தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. இதுல பார்ட் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி வந்து எப்படி உள்ளுக்குள்ள பரவுது. அது வந்து ஒருவர் எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட்டாவும், அதே மாரி ஒரு ஆங்கராவும், அதே மாரி ஒரு ஜெலசிஸாவும், அதே மாரி ஒரு நெகட்டிவிட்டியும் சேர்ந்து அவங்க கூடயே வாழ்ந்தோம்னா, அவங்களுக்கு எப்படி இருக்குமோ, அதே மாரி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீலிங்ஸையே அப்சர்வ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறோம். இதுல என்ன ஆகும்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியா, காமா, ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா, மோட்டிவேட்டடா அதே மாரி கிரேட்ஃபுல்லா இருக்கறாங்கன்னு வைங்களேன், அவங்களோட எனர்ஜி நம்ம மேல அப்படியே வந்து அப்ளை ஆரம்பிச்சிரும். அப்ளை ஆகும்போது நம்ம இத தான் வந்து எமோஷனல் கான்டேஜியஸ்ன்னு சொல்றோம். இதுல நம்ம ஒரு ஸ்மைலிங் பெர்சனுக்குள்ள வந்துட்டோம்னு வைங்களேன், நம்மளோட அட்மாஸ்பியரும் அதுக்கு தேர்ந்தாப்புல மாற ஆரம்பிச்சிருது. இதுதான் வந்து ஒரு பெரிய எனர்ஜி எஃபெக்ட்ன்னு சொல்றாங்க. இதுல பார்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பாசிட்டிவ் பீப்பிள் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க எப்பவுமே ஃபேக்கா வந்து ஹேப்பியாவே இருக்க மாட்டாங்க. அதனால நம்மளுக்கும் என்கரேஜும் பண்ணுவாங்க. நம்மள வந்து நல்லா குரோத் பண்ணி நம்மளுக்கு அவங்க கூடயே வந்து நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட ட்ரீம்ஸுக்கு அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல முக்கியமா என்ன ஆகும்னா, நீங்க லோவா இருக்கும்போது அவங்க உங்க கூடயே இருந்து ஹோப் குடுப்பாங்க. இதனால தான் உங்க வாழ்க்கை வந்து நல்ல மனிதர்களோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த என்வைரன்மென்ட்ல இருக்கிறீங்களோ, அதற்கு ஏத்த மாரி தான் உங்க மைண்ட் செட்டும் எப்பவுமே உருவாகுது. இதுல பார்ட் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது டாக்ஸிக் குழுவின் பாதிப்பு. அதாவது சில மனிதர்கள் எப்போதுமே வந்து ஒரு கிரிட்டிசைஸா இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க டிஸ்கரேஜ்மென்ட்டும் பண்ணுவாங்க. இதுல உங்க கான்ஃபிடன்ஸ் வந்து அப்படியே குறைஞ்ச ஆரம்பிச்சிருது. நீங்க அந்த மாரி தொடர்ந்து அவங்க கூடயே டிராவல் பண்ணீங்கன்னா, உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப அப்படியே மெதுவா, ஸ்லோவா ட்ரெயின் ஆயிட்டே வந்துரும். நீங்க இத வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுரும். உங்க மேல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு அப்படியே ஒரு அனக்ஸிட்டியும் கிரியேட் ஆயிரும். இதெல்லாம் அதிகமாகும்போது, அதனால தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இதுல ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்ல வந்து க்ளோஸா வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பவுமே நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஒரு மென்டல் பீஸ வந்து ரொம்ப குடுக்குது. இதுல பார்ட் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல எனர்ஜி எப்படி எப்படியெல்லாம் உருவாக்கணும். அதுக்கு நம்ம நல்ல மனிதர்களோட சேர்ந்து இருக்கணும். அவங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதுல முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குரோத்துக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பாசிட்டிவ் மைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கும் நம்மளோட பீஸையும், நம்மளோட சூழ்நிலையும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது. இதுல நீங்க நினைவுல என்ன வைக்கணும்னா, நாம நம்மளோட
இருக்கிற சூழல் வந்து நம்மளோட ஃப்யூச்சரை வந்து உருவாக்குது. இதில் நான் உங்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நல்ல வாழ்க்கை வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல தாட்ஸோட மட்டும் இருக்கிறது போதாது. நாம நல்ல மனிதர்களும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால அவங்க நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம அவங்களோட சேர்ந்து நம்மளுக்கும் ஒரு நல்ல சூழல் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இதில் என்ன ஆகும்னா, நம்மளோட எனர்ஜி வந்து அப்படியே நம்ம நல்ல எனர்ஜி வந்து நம்மளோட பரவ ஆரம்பிச்சிருது. அது வந்து நம்ம யாருடன் இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையவே கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா, உங்க மைண்ட் வித் சதீஷை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.